நமஸ்காரம். உங்களோட வீட்ல அமைதியும், சந்தோஷமும், மனமகிழ்ச்சியும் நிலைத்து இருக்கணும். ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கணும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையாக இருக்கணும். சந்தான பிராப்தம் வரணும். பொதுவாவே வாழ்க்கையில நிம்மதி இருக்கணும் அப்படின்னா, நீங்க இருக்கக்கூடிய ஒரே விரதம் பிரதோஷ விரதம் தான். இது திங்கட்கிழமை, அதாவது 17/11/2025 திங்கட்கிழமை வருது இந்த பிரதோஷம். இது கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பிரதோஷம். அதாவது திங்கட்கிழமை சோமவாரம்னு சொல்றோம்ல, இது ரொம்ப சிவனுக்கு ரொம்ப விசேஷமான நாளா கருதப்படுது. இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த அபிஷேக ஆராதனை வரைக்கும் நீங்க விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல எனக்கு சுகர் இருக்கு, அதாவது உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா, நீங்க விரதத்த தவிர்த்துக்கலாம். அல்லது லைட் ஃபுட்டா எடுத்துக்கங்க. முக்கியமா சமைக்காத உணவுகள எடுத்துக்கலாம். அவல் அந்த மாரி எடுத்துக்கலாம். இது நீங்க என்னன்னா, இந்த விரதம் இருந்து ஆத்மார்த்தமாக சிவபெருமான பஞ்சாட்சரம் ஜபிச்சு, சிவபெருமான நீங்க வேண்டுனீங்க அப்படின்னாலும், அதே மாரி அந்த பிரதோஷ வேலை இருக்குல்ல, 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த நந்தி பகவானுடைய இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் நடனம் புரியிற மாரி உங்க மனக்கண்ணால பார்த்து, ஆத்மார்த்தமா சிவபெருமான நீங்க வணங்குனீங்க அப்படின்னா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, அது அப்படியே தீந்துரும். முக்கியமா நீங்க ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கிறது, இந்த மாரி உங்களோட வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்கு இது பெரும் துணையாக இருக்கும்.